foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா காஃபி குக்கீஸ். இது செய்கிறது ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். காஃபி யாருக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கோ அவங்களுக்கு இந்த குக்கீஸ் ரொம்ப பிடிக்கும். இது பேசிக்கலி ஒரு கஸ்டமைசபிள் குக்கி தான். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். விச் மீன்ஸ் நீங்கள் சுகர் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுகர் அதிகமாக ஆட் பண்ணி இந்த குக்கீஸை செஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு காஃபி ஃப்ளேவர் டாமினேட்டிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காஃபி ஃப்ளேவரை அதிகமாக ஆக்கிட்டு ஸ்வீட்டை கம்மி பண்ணிடலாம். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த குக்கீ செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம 50 grams ஆஃப் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் குக்கீஸ் நல்லா வரும். இப்போது பட்டர் கூடவே சில ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 grams ஆஃப் மைதா எடுத்திருக்கேன். இது கூடவே 50 grams ஆஃப் பொடிச்ச சுகர் எடுத்திருக்கேன். சுகர் என்னதில் மினிமம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இதில் காஃபி ஃப்ளேவர் டாமினேட்டிங்காக இருக்கிறதுக்காக சுகர் நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் சுகர் அதிகமாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 to 30 grams அளவுக்கு அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அது கூடயே 1 teaspoon அளவுக்கு பேக்கிங் பவுடரையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு தடவை சீவ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போது இதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். இப்போது கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு இது கூடவே நான் பாயில் பண்ணி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மில்க் ஒரு 70 ml எடுத்துக்கோங்க. அது கூடவே 15 grams ஆஃப் காஃபி இருக்குது இல்லையா, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அதையும் கலந்து அந்த மிக்ஸை இதோட ஆட் பண்ணியாச்சு நம்ம ஃப்ளோர் மிக்சரோட. இப்போ இது எல்லாத்தையுமே இனிஷியலாக நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. நான் இன்னும் ஒரு 250 grams ஆஃப் மாவு வச்சுருக்கேன் சேர்க்காமல். அதை கொஞ்சமாக இதோடையே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவேன். இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே ஓரளவுக்கு நல்லா கலந்துட்டோம். இப்போது கையால் கலந்து விட ஆரம்பிக்க வேண்டியதான். கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணி கலந்துருங்க. எல்லா மாவையும் ஒன்றா ஆட் பண்ணிடாதீங்க. டோட்டலாக இதுக்கு நான் 500 grams ஆஃப் மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு எனக்கு 30 to 40 குக்கீஸ் கிடச்சிது. நீங்கள் எந்த அளவுக்கு சைஸ் குக்கீஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் குக்கீஸ் கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக நம்ம மைதா மாவு ஆட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். ஒரு டோ பதத்துக்கு ஒரு சாஃப்ட் அண்ட் ப்ளையபிள் டோவாக இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம டோ நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா பிசைஞ்சிட்டோம். சூப்பராக எல்லாம் மிக்ஸ் ஆகி ரெடியாகி வந்துடுச்சு. இப்போது இந்த மாவை அப்படியே வச்சுட்டு நம்ம பைப்பிங் பேக்கை ரெடி பண்ணிக்க போகிறோம். வாங்க. இப்போது ஒரு பைப்பிங் பேக்கில் ஃப்ளார் டைப்பில் இருக்கிற நாஸிலை நம்ம போட்டுக்கிறோம். அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற டோவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பேக்கிங் ட்ரேயில் சில்வர் ஃபாயில் போட்டுட்டு அது மேலே கீ ஆர் பட்டரை அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்மளோட பிஸ்கெட்ஸை நம்ம புழிஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இன்கேஸ் உங்கள் டோ ரொம்ப திக்காக இருந்து நாசில் வழியாக மாவு வெளியில் வரல அப்படின்னா நீங்கள் 2 to 3 tablespoons அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டரை ஆட் பண்ணி தின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டோவை யூஸ் பண்ணிக்கோங்க. பிஸ்கெட்டோட சைஸ் உங்களோட விருப்பத்துக்கு பொறுத்தது தான். இந்த பிஸ்கெட்ஸ் பேக் ஆகும்போது நிறைய ஸ்ப்ரெட்டெலாம் ஆகாது. நீங்கள் எந்த சைஸில் செய்கிறீங்களோ அதே சைஸில் தான் நம்மளுக்கு பேக் ஆகியும் வரும். அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் பக்கத்துலேயே புழிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேக்கிங் ட்ரே ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற ஸ்பேசஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒரு ப்ரீஹீட்டட் அவனில் 12 to 15 minutes 180 degree செல்சியஸில் பேக் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு குக்கீஸ் சூப்பராகி வந்துடும். சில
சமயம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சில மைக்ரோவேவ் அவனில் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கலாம். ஸோ இந்த 12 to 15 minutes அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் தான். அதுக்கு முன்னாடியே குக் ஆகி இருந்ததுனாலும் அதை விட தாண்டி குக் ஆகியிருந்தாலும் பிஸ்கெட்ஸோட ஓரத்தில் லைட்டாக ப்ரௌன் ஷேட் பார்த்தீங்கனாலே பிஸ்கெட்ஸ் குக் ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ நீங்கள் குக்கீஸை வெளியில் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட குக்கீஸ் எப்படி சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு. ஸோ இதே மாதிரி நீங்களும் காஃபி குக்கீஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.